சார், இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த என்கவுண்டர் இருக்குல்ல சார், இது வந்து சட்டம் ஒழுங்கை ஓரளவு பாதுகாக்க, நிலைநாட்ட இந்த மாதிரியான என்கவுண்டர்களும் காவல்துறைக்கு அவசியப்படுதா சார், தேவைப்படுதா சார்? இந்த என்கவுண்டர் இப்போ சென்னையில் நடந்த 3 என்கவுண்டர் மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல 16 என்கவுண்டர், எல்லா என்கவுண்டருமே வந்து ஒரு நீதிமன்ற நடுவரால விசாரிக்கப்படுது. விசாரிச்சு அவங்க அறிக்கை கொடுக்கறாங்க. பேரலா காவல்துறையிலயும் பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டுக்கு போனதை அவங்க வந்து சீர்தூக்கி பாக்குறாங்க. இதுக்கு இடையில பாதிக்கப்பட்டவங்க, இறந்தவருடைய உறவினர்கள், அவங்க வந்து மனித உரிமை கழகத்துக்கு போறாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. இந்த நீதிமன்ற நடுவரை முதல்ல அவங்களை விசாரிக்கிறாங்க. விசாரணை போது அவங்க விசாரிச்சு அந்த என்ன முடிவு அப்படிங்கறது வந்து விசாரிக்கிற அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப வந்து பாக்குறதுக்கு தப்பா தெரியலாம், சரியா தெரியலாம். ஆனா நம்ம வெளியிருந்து சொல்றோம், நம்ம கருத்துக்களை வெளியிருந்து சொல்லலாம். ஆனா அந்த நீதிமன்ற நடுவர் விசாரிச்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது கவர்மெண்ட்டுக்கு போகலாம், அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிய வரும். நம்ம வெளியே இருந்து பேசுறதெல்லாம் வந்து, அதாவது நமக்கு தோன்றதை நமக்கு இப்படி பார்க்கல இப்படி தோணுது, அப்படி பார்க்கல இப்படி தோணுதுன்னு சொல்றோம். நானும் சரி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. அதை பத்தி வந்து காவல்துறையை இப்படி எப்படி நடந்திருக்கூட இல்ல இப்படி நடக்கல அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச முடியுமே தவிர, இந்த வழக்கை பொறுத்தவரை குறிப்பா என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து அதை விசாரிச்ச நீதிமன்ற நடுவர்களுக்கு தான் தெரியும். அவங்க கொடுக்குற அறிக்கையில தான் தெரிய வரும். அதனால அந்த அதை வந்து நம்ம வந்து இப்போ என்னால இது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியும். சார், இந்த சாத்தான்குளத்துல அந்த பென்னிக்ஸ் ராஜ் சார்லஸ் நினைக்கிறேன் அவங்க பேர் இல்லை, ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஜெயராஜ், அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா அடிச்சு பின்னால் இருக்கிற சதையெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டாங்க. இதை வந்து இதே மாதிரி தான் ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான் போனாருன்னு நினைக்கிறேன், பாரதிதாசன், பாரதின் அவர் பேர். அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாரு சார், முஷ்டியை மடக்கி என்ன போலீஸ் மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இது ஸ்டேஷனுக்குள்ள நடந்ததுக்கு. அதனால நீங்க நாங்க தவறாலாம் சொல்லலை சார். சில நேரத்தில் அந்தந்த நேரத்து மனநிலையினுடைய வெளிப்பாட்டை வந்து அதிகாரம் இருக்குங்கிறதுனால போலீஸ் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திடுறாங்க அப்படிங்கிறதுக்கு பல சம்பவங்களை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், இல்லாமலாம் கிடையாது. நான் உங்ககிட்ட ரொம்ப எளிமையான கேள்வி தான் கேட்டேன். நான் உங்களை வந்து நீங்கள் போலீஸை திட்டுங்க, போலீஸ் இப்படி தான் பண்ணுமா, இப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. போலீஸுக்கும் இது வந்து அவசியம் இல்லாதது, ஆனால் சில நேரங்களில் தேவைப்படுது, அதனால செஞ்சிடறாங்களான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்ப இது செஞ்சது ஒன்னொன்னும் ஒவ்வொரு விசாரணைக்கு உட்பட்டு இருக்கு. அந்த விசாரணை அறிக்கையை வந்து அவங்க கொடுக்க போறாங்க, கொடுத்தாதான் தெரிய வரும். சாத்தாங்குளம் இன்சிடென்ட் பத்தி சொன்னீங்க, மேஜிஸ்ட்ரேட்டை மிரட்டினாங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதன் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதே மாதிரி அதுல அவங்க 2 பேரையும் ரிமாண்டுக்கு அனுப்பிச்சப்போ அந்த டாக்டர் பாக்குறாங்க, மேஜிஸ்ட்ரேட் தான் ரிமாண்ட் பண்றாங்க, ஜெயில அவங்களை வந்து எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு காயம் இருக்கிறத ஏன் பார்க்கல? அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க? அவங்கள வந்து குற்றப்பத்திரிக்கையில ஏன் சேர்க்கல? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது காவல்துறை தாக்குறது உண்மை, ஜெயில இருக்கிறாங்க உண்மை, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா உள்ள இருக்க போறாங்க உண்மை. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல, அது விசாரணையில இருக்கு. இதை பொறுத்தவரை இப்ப வந்து திட்டம் போட்டு செஞ்சதா நீங்க சொல்றீங்க. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க நாங்க ஏன் சொன்னோம்னு சொல்றீங்க? நாங்க சொல்லவே கிடையாது திட்டம் போட்டு. சார், நீங்க வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. இல்ல வழக்கத்துக்கு மாறாலாம் கிடையாது. இல்ல இல்ல சொல்றேன். இப்போ என்னைக்கு நான் மாத்தி பேசுனது இல்ல, பேச வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க ராஜாராம் சார். காவல்துறையில இருந்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு இப்ப நான் காவல்துறையை காப்பாத்திருக்கிற அவசியம் எனக்கு கிடையாது. காவல்துறைக்காக நான் பேசல, காவல்துறைக்காக பேசல. முன்னாள் காவல்துறை அதிகாரி என்ன அதுல வழிமுறைகள் அப்படிங்கறத பத்தி நீங்க கேட்கறதுனால அதை பத்தி நான் சொல்றேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட இதை குறித்து பேசுவதற்கான தேவை எங்க இருந்து வருது? ஏன் பேசுறோம் அப்படின்னா, இந்த சிஸ்டத்துல இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுறோம், வேற ஒண்ணும் இல்ல. போலீஸுக்கு இதே தான் வேலை, துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சுடுறது அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கும் அதிகாரம் இல்ல. ஒரு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்றதுக்கும் ஒரு பெர்மிஷன் வேணும். இல்ல அதற்கு ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசிட்டு இருக்கீங்களே, ஐயோ நம்ம எதுவும் சொல்லிட கூடாதுன்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு சொல்றது இல்ல, எப்போதும் பேசுற மாதிரி தான் பேசுறேன். அதாவது காவல்துறைக்கு இந்த வழிமுறைகள் இருக்கு, அந்த வழிமுறைகள் படி தான் அவங்க செய்ய முடியும். சரி, ஓகே. இப்ப இவங்க செஞ்சிருக்கிறது சரியா தப்பாங்கிறது விசாரணையில இருக்கு.
அதனால அதை பத்தி இது கரெக்ட் தப்புன்னு பேசுறதுக்கு நல்ல சூப்பர் சார், சூப்பர்.